அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தஜ்வீத் பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுகாம் என்ற விதியின் 2 வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா நூரானி காய்தாவுடைய தலைப்பினுடைய தொடர்ச்சியாக நிறையா பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தன்வீன் மற்றும் நுண்சாக்கின் சார்ந்து 4 வகைகள் வரும் நான் சொல்லியிருப்பேன். அந்த 4 வகைகளில் இல்ஹார், இஹ்ஃபா, இக்லாபு, இதுகாம் சொல்லியிருப்பேன். அதில் நம்ம முதல்ல இருக்கக்கூடிய 3 வகைகள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுகாம் தான், அதாவது கடைசி வகை. அந்த இதுகாமுடைய வகையில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுகாம் பில் உன்னா, இதுகாம் பிலா உன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இதுகாம்னா என்ன என்றால் என்ன அப்படின்னே பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தை அடுத்த எழுத்தோடு இணைத்து வாசிப்பதையே இதுகாம் என்று கூறுவோம். இதுகாம் மீன்ஸ் நம்ம ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைக்கிறது. நூன்சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு சில குறிப்பிட்ட எழுத்துக்கள் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இல்ஹாருடைய எழுத்து வரணும், அப்போ தான் அது இல்ஹார் பண்ணணும். அதாவது தன்வீன் மற்றும் நூன்சாக்கினுக்கு அப்புறமா இல்ஹாருடைய எழுத்து வரணும், அப்போ அந்த தன்வீன் மற்றும் நூன்சாக்கினை நம்ம வெளிப்படுத்தணும். இஃபாவுடைய எழுத்து வந்துச்சுன்னா தன்வீன் மற்றும் நூன்சாக்கினை நம்ம எப்படி மறைக்கணும்னு படித்தோமோ அதே மாதிரியே இதுகாம் பில் உன்னாக்கு சில எழுத்துக்கள் இருக்குது, இதுகாம் பிலா உன்னாக்கு சில எழுத்துக்கள் இருக்குது. அப்போது நூன்சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு இதுகாம் பில் குன்னாவுடைய லெட்டர்ஸ் வந்தால் இதுகாம் பண்ணி குன்னா பண்ணி ஓதணும். நூன்சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இதுகாம் மட்டும் பண்ணணும், குன்னா இல்லாமல் ஓதணும். ஆக மொத்தத்தில் இதுகாம் அப்படின்னா இணைச்சு ஓதணும். குன்னா பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற வகையை தான் இதுகாம் பில் குன்னா பிலா குன்னான்றதை படிக்க போகிறோம். 2 வகையிலுமே இணைத்து தான் ஓதணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சு தான் ஓதணும். அப்போது இதுதான் பில் குன்னாவை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, குன்னா அப்படின்னாலே மூக்கொலி. நம்மளுடைய சப்தம் பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? சப்தம் மூக்குலேருந்து வரணும். இப்போ நூன்சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு யா, வாவ், மீம், நூனுடைய எழுத்துக்கள் ஆகிய எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வருமானால் நூன் சாக்கினையும் தன்வீனையும் பின்வரும் எழுத்துடன் சேர்த்து குன்னா செய்து ஓத வேண்டும். நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல, இதுகாம்னாலே இணைக்கிறது தான். அதில் குன்னா பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது தான் வகைகள் இருக்குது. அப்போ அதில் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இதுகாம் பில் குன்னாவுடைய வகை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இதுகாம் பில் குன்னா அப்படின்னா அதுக்கு 4 எழுத்துக்கள் சொல்கிறாங்க. யா, நூன், மீம், வாவ். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். யூ மீன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த 4 எழுத்துக்களையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதுகாம்னா இணைத்தல் சொல்லிட்டீங்க, அது பில் குன்னானா என்ன அப்படின்னா, இதுகாம்னா இணைத்தல், குன்னா அப்படின்னா குன்னா செய்யறது, பி அப்படின்னா கொண்டு, அதாவது இதுகாமை கொண்டு குன்னா செய்யணும். இணைத்து குன்னாவை கொண்டு ஓதக்கூடிய வகைக்கு தான் இதுகாம் பில் குன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நூன்சாக்கின் மற்றும் தன்வீனுக்கு பிறகு யா வந்தா எப்படி ஓதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நூன்சாக்கினுக்கு பார்க்கலாம். மையமல், மையமல்ல நூன்சாக்கின் வந்திருக்கா, நூன்சாக்கினுக்கு அப்புறம் யா வந்திருக்கு பாருங்க. இதுகாம்னாலே என்ன பண்ணிடணும்? இணைத்திடணும். இதுகாமுடைய எழுத்து, இதுகாம்ல வரக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா யா. இது பில் குன்னால வரக்கூடியது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இணைத்திடணும். எந்த இதுதான் பில் குன்னாவோ பிலா குன்னாவோ ஃபஸ்ட்டு இணைச்சு ஓதிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அது குன்னா பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றதை நோட் பண்ணணும். அப்போ மை இணைச்சாச்சு. இதில் குன்னா வேணுமா, வரணுமா, வரக்கூடாதா அப்படின்னா வரணும். ஏன் அப்படின்னா இதுகாம் பில் குன்னாவுடைய லெட்டர் தான் யா, பிலா குன்னாவுடைய லெட்டர் கிடையாது. அப்போது மையமல் அந்த இணைச்சு ப்ளஸ் மை மூக்கு போணுவா அந்த சவுண்டு. மையகூலு, மெய்யௌமி. அடுத்து தன்வீனுக்கு பாருங்க. ஐனை யஷ்ரபு. ஐனைல நூனுக்கு தன்வீன் இருக்கா, அப்போ நூனுக்கு அப்புறம் யா. யா இதுகாம்ல என்ன லெட்டரு? பில் குன்னாவா பிலா குன்னாவா? பில் குன்னாவுடைய லெட்டர். அப்போது ஐ யஷ்ரபு. உஜூஹுன் யௌமஇதின், யௌமஇதின் யததக்கரு. அடுத்தது இதுகாம் பில் குன்னாவுடைய வாவுடைய சட்டம் தான். நூன் சாக்கினுக்கு அப்புறம் தன்வீனுக்கு அப்புறமும் மௌஇத, யவஹபத், மிவாகின், இலாஹம் வாஹிதன்.
ரஹீமும் வதூதுன் ஜன்னாத்தியும் வஉயூனின். இது வந்து வாவுக்கான உதாரணம். அடுத்து மீமுக்கு அம்மன் வலஇம் முத்தும் நாஜிம் மின்ஹுமா ரஹ்மதம் மின் இந்தினா ரசூலும் மினல்லாஹி சிராத்தும் முஸ்தகீமன் குல்லும் மினஸ் சாபிரீன. அடுத்தது நூன் சாக்கின் மற்றும் தன்வீனுக்கு இதுகாம் வந்து நூனோட பண்ணா இப்படி வமன் நகஸ மின் நபியின் மின் நிஅமத்தின் சித்தியகன் நபிய்ய ஆமிலத்துன் நாசிபத்துன் யௌமஇதின் நாஇமா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுகாம் பில் குன்னாவுடைய உதாரணங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம வந்து இதுகாம்னா என்ன, இதுகாம் பில் குன்னானா என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுகாம் பிலா குன்னா. ஸோ இதுகாமுடைய எழுத்துக்கள் வந்து யா நூன் மீம் வாவ் லாம் ரா. அதில் யா நூன் மீம் வாவ் வந்து இதுகாம் பில் குன்னாவோட எழுத்துக்கள்னு பார்த்தோம். இப்போ வந்து இதுகாம் பிலா குன்னாவோட எழுத்துக்கள் என்ன அப்படின்னா நூன் சாக்கின் அல்லது தன்வீனை இதுகாம் செய்வது. நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு லாம் அல்லது ரா வந்தால் நூன் சாக்கினையும் தன்வீனையும் குன்னா செய்யாமல் சேர்த்து மற்றும் ஓத வேண்டும். அப்போ நம்ம நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய 2 லெட்டரு லாம் மற்றும் ரா, இந்த 2 லெட்டரையும் வந்துச்சு, இந்த 2 லெட்டரும் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த நூன் சாக்கின் தன்வீனையும் இதுகாம் பண்ணணும், இணைக்கணும். ஆனால் குன்னா செய்யாமல் சேர்த்து மட்டும் ஓதணும். சரிங்களா? அப்போ நம்ம உதாரணம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் பாருங்க. நூன் சாக்கின் தன்வீனுடைய இதுகாம் லாம், அதாவது லாமுக்கு உதாரணம் அல்லம் யாராஹு. என்னுடைய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுண்ட்லேயே முன்னாடி மை மூக்குக்கு போச்சா, இப்போ வந்து அல்லம் யாராஹு. நான் ஹம்சாவை லாமோட இணைச்சனே தவிர அல் அல் அப்படின்னு மூக்கு கொண்டு போல. ஏன் அப்படின்னா நூன் சாக்கின் வந்திருக்கு, நூன் சாக்கின்க்கு அப்புறமா இதுகாம் பிலா குன்னாவுடைய லாம் வந்திருக்கு. இதுவே இதுகாம் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா தான் இணைச்சு மூக்கு கொண்டு போய் ஓதணும். இப்போ பிலா குன்னாவுடைய லாம் வந்துட்டனால இதை வந்து இணைச்சு மட்டும்தான் ஓதணும். இந்த இடத்துல குன்னா பண்ணக்கூடாது. அல்லம் யரஹு யகுல் யகுல்லஹு மில்லதுன்ஹு. இது ஈஸி, ஒன்றுமே இல்லை, இணைச்சு மட்டும் தான் ஓதணும். நம்ம மூக்குக்கு கொண்டு போய் ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் நம்ம ஓத தேவையில்லை. ரிஸ்கல்லகும் குல்லுல்லஹு உஃபில்லக்கும். இது வந்து நம்ம லாமுடைய உதாரணம் பார்த்தோமா, நூன் சாக்கின்க்கு அப்புறமும் தன்வீனுக்கு அப்புறமும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூன் சாக்கின் தன்வீனுடைய இதுகாம் ரா, ராக்கு உதாரணம் இல்லா மர்ரஹிம அர்ரஹுஸ்தக்னா மிர் ரப்பிக தவ்வாபர் ரஹீமா ரஹீமன் தவ்வாபர் ரஹீமன் ரஊஃபுர் ரஹீமுன் ஈஷத்திர் ராதியத்தின். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுகாமுடைய சட்டம், அதில் வரக்கூடிய வகைகள், அந்த வகைகளில் எந்தெந்த லெட்டர்ஸ் வரும், அதை எப்படி ஓதணுன்றது உதாரணத்தோட நம்ம பார்த்துட்டோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஓதி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸும் பண்ணலாம். நம்மளுடைய அசீஸ் ஆன்லைன் அகாடமி அட்மின் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் கேட்கலாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை ஓதி பாருங்கள். இன்ஷால்லா அடுத்த பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.